அயனிங் பண்ண ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அயனிங் பண்றோம். அயனிங் பண்ணிட்டு ஸ்மூத்தனிங் க்ரீம் போடுறோம். ஸ்மூத்தனிங் க்ரீம் போட்டுட்டு திருப்பி வாஷ் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு திருப்பி ஒரு அயனிங் பண்றோம். அடுத்தது நியூட்ரலைசிங் க்ரீம் போடுறோம். ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அயனிங் பண்றோம். இது பெர்மனன்ட் 6 to 9 months இருக்கும். என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கும்? ஹேர் ஃபால் கொடுக்கும், அப்புறம் ஹேர் பிரேக் ஆகும், அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும், இந்த பேபி ஹேர் எல்லாம் கொட்டும். கிளைண்ட் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்றீங்க. நீங்க சொல்லலைன்னா அவங்க 2 நாள் கழிச்சு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த இது வேண்டாம். சரி, உண்மையா இருந்துட்டு போயிடலாம். ஓகேவா? இதை மீறி வரேன்னு சொன்னா வரட்டும். இது ஒரே ஒரு பெனிஃபிட் ஏன்னா இது வந்து நல்லா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோதான். இதால நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ நம்மள்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. எத்தனை நாள் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணணும்? 3 days இல்லாட்டி 4 days. இன்னும் பேசி கரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ணணும், அதுக்கான கண்டிஷனர் யூஸ் பண்ணணும், அதுக்கான மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைல்ல?